நேற்று தினம் 16ஆம் நாள் யுத்தத்திலே பாஞ்சால குமாரன் துஷ்ட தோன்மன் குருவாகிய துரோணாச்சாரியை கொன்றே விட்டான் பாவி. ஆமா, கொன்று விட்டான். நானும் பார்த்தேன். இருக்கக்கூடிய சேனாசனம் எல்லாம் அந்த பீமசேனன் பொடிப்படியாக்கி விட்டான். படிப்பட புத்திர அடித்து விட்டான். செய்து விட்டான் அண்ணா. இந்த தினமோ நடக்கக்கூடியது 17 நாள் யுத்தம். இந்த யுத்த களத்திலே உனக்கு 4 வகை சேனை. அந்த 4 வகை சேனைக்கு உண்டான தளபதி பட்டம் உனக்கு வில், பால், ஈட்டி இப்பேற்பட்ட ஆயுதமெல்லாம் தருகிறேன் அண்ணா. அது மட்டும் போதாதே, வேற என்ன? இன்னொன்று இருக்கிறது. என்ன? நடக்கக்கூடியது 17 நாள் யுத்தம். இந்த 17 நாள் போரிலே கண்டிப்பாக அர்ஜுனன் தான் வருவான் போர்க்களத்துக்கு. அது மட்டுமல்ல, அவருக்கு ரதசாரதியாக வரக்கூடியவன் ஆண்டவனாகிய கண்ணன். இந்த கண்ணனோ பலவிதத்திலே பலவிதமான தந்திரேந்திர மந்திர ஜாலமெல்லாம் தெரிந்தவன். ஆகையால் போர்க்களத்திலே ஏதாவது சூழ்ச்சியோ சதியோ செய்தாலும் செய்து விடுவான். அதனால் என்ன செய்கிறாய்? கண்ணனுக்கு நிகரானவனாய் இருக்க வேண்டும். அவனை போல எதிர்ரோமம் படைத்தவனாய் இருக்க வேண்டும். 32 லட்சணங்கள் பொறித்தவனாய் இருக்க வேண்டும். அஞ்சா நெஞ்சமுடையவனாய் இருக்க வேண்டும். பல போர்க்களங்களை சுழன்று வெற்றி கண்டவனாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மாவீரனை எனக்கு சாரதியாக அனுப்ப வேண்டும். யாரை அனுப்புகிறாய் அண்ணா? அதாவது என் ஆட்சிக்கு உள்பட்ட நாடு ஒரு மத்திய தேசம். என் ஆட்சிக்கு உள்பட்ட நாடு மத்திய தேசம். அந்த மத்திய தேசத்தை அதிபதியா இருக்கக்கூடிய ஜல்லி மாமனை உனக்கு ரத சாரதியாக அனுப்புகிறேனே. ஜல்லியன் பிறந்த வீரனவன். ஆனால் அஞ்சா நெஞ்சமுடையவன். பல போர்க்களங்களிலே சுழன்று அடித்தவன். பல பேர்களை வெற்றி கண்டவன். ஆனால் சற்று அகம் பிடித்தவன். ஆமா, போர்க்களம் நான் தான் பெரியாளன் ஒரு அகம் உள்ளவன் அவன். அதனால் போர்க்களத்திலே ரதம் ஓட்டுவதை விடுத்துவிட்டு ஏதாவது தட்டா பித்தாம் என்று என்னிடம் குறுக்கே நெடுக்கே பேசினான் அந்த நிமிடமே அவரை ரதத்தை அறிவுரைகளையும் புத்திமதிகள் சொல்லி போகும்போது, ஆனால் போனவர்க்கெல்லாம் தாம்பூலம் போனவர்கள் ஒருவருமே வீடு வந்து சேரவில்லை. அதனால் எனக்கு நீ தாம்பூலம் தராமல் போனாலும் கவலை இல்லை. அண்ணா, யுத்தங்களும் போய் வாருங்கள் அண்ணா சென்று ஒரே ஒரு வார்த்தை சொல். அந்த ஒரு வார்த்தையிலே நமக்கு 1000 வெற்றிகள் காத்துக் கொண்டிருக்கிறது. அண்ணா, பிறப்பு ஒரு நாள், இறப்பு ஒரு நாள். இந்த மத்தியில் இருக்கக்கூடிய நாளெல்லாம் வீணான நாள் அண்ணா. ஆமா, இதுல எத்தனையோ தீங்கு செய்யறோம், நல்லது செய்யறோம், கெட்டது செய்யறோம், என்னென்னமோ பண்ணி போடுறோம். அந்த இருக்கிறது. ஆனால் வந்தது ஒரு நாள், போறது ஒரு நாள். இதுதான் உண்மையான நாட்கள். இருந்தாலும் பயன்படாத மட்டை பாம்பும் கழுட்டும் சட்டை. இந்த உயிர் போனால் வெறும் கட்டை. உற்று நினைத்து பார்த்தோம்னா
வெறும் லொடலொட்டை அண்ணா. லொடலொட்டை மூச்சு நின்று விட்டால் நாட்டா இருக்கக்கூடிய ஜென்மம். சரி லொடலொட்டைன்னு சொல்ற, நீதான் இந்த எல்லாத்துக்கும் காரணமாகவும் நினைப்போ. லொடலொட்டியாச்சு, ஏன் இதுக்கு லோல் பண்ற? பேராசை. அதாவது பெரியவர்கள் சொல்லுவார்கள் பேராசை பெருநஷ்டம். இப்போ நீ சொன்னிய மட்டை, பயன்படாத மட்டை, மட்டை பாம்பு கயற்றும் சட்டை, சட்டை, உயிர் போனால் வெறும் கட்டை, கட்டை, உற்று நோக்கி பார்த்தால் எல்லாம் லொடலொட்டைன்னு. ஆமா, இது உன்ன போல என்ன போல ஆளுகள் கிடையாது, ஞானிகளுக்கு. ஞானிகள் நல்ல ஒரு உலகத்தை உணர்ந்தவர்களுக்கு அவங்க சொல்ல வேண்டிய சொல்லு. நாம சொன்னா இதுல என்ன அர்த்தம்? இது சரிபடி அண்ணா. என்னை போய் கேட்டு ஒரு வார்த்தை சொல் அண்ணா. இன்னொன்று, நாம் பிறந்த நாள் முதல், சிறிய குழந்தை முதல், குழந்தையாக இருந்த நாள் முதல் இந்நாள் வரை நாம் பிரிந்த நாளே கிடையாது அண்ணா. ஆமா. ஆகையால் பாழுமாண்டவன் இவ்வுடல்தான் நமக்கு இருவருக்கும் வெவ்வேறாக படைத்தானே தவிர உயிரானதை ஒன்றாக கொடுத்து விட்டான் இருவருக்கும். ஆமா, நீதான் என்னுயிர், நான் தான் உன்னுயிர். இப்படி இருக்கும்போது உனக்கு வந்த குறை எனக்கும் பங்கு இருக்கிற கவலை விடு. போய் வா என்று ஒரே ஒரு வார்த்தை சொல். போய்